மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி பெருமாள் இந்த பூ அலங்காரத்தில் எப்படி இருக்கார். மல்லிகைப்பூ, அதாவது குண்டு மல்லி, சன்ன மல்லி, தாமரைப்பூ, உதிரிய பாத கமலங்களில் நான் சமர்ப்பணம் பண்ணியிருக்கேன். ரோஜாப்பூ, சம்மங்கிப்பூ, வெண்தாமரை, செந்தாமரை, சாமங்கி, அரளி என்று அந்த கோவிந்தனுக்கு இந்த பாத கமலங்களுக்கே சரணம். இன்று இந்த பூ அலங்காரத்தில் எப்படி இருக்காருன்னு சொல்லுங்கள். எனக்கு இந்த உடம்பு ரொம்ப கொஞ்சம் முடியாமல் தான் உடம்பு ரொம்ப இதாகி போச்சுங்க ஃப்ரெண்ட். எளிய முறையில் விரத பூஜைகளும் விரத பலன்களும். இன்று நம்ம ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு நாம் அதாவது சூரிய பகவானுக்குரிய அந்த ஸ்தோத்திரங்கள் அந்த இதை நீங்கள் பாராயணம் பண்ணுங்கள். பூஜைக்கு தேவையான பொருட்கள்: பிராண பிரதிஷ்டை, ஸ்ரீ மகாகணபதி சங்கல்ப பூஜை, சித்தி விநாயக பூஜை, சிவராத்திரி பூஜை, ஸ்ரீ சரஸ்வதி பூஜை, ஸ்ரீ வரலட்சுமி பூஜை, ஸ்ரீ கிருஷ்ண ஜெயந்தி பூஜை, ஏகாதசி விரத பூஜை, மகர சங்கராந்தி பூஜை, இந்திர பூஜை, ஸ்ரீ ராமநவமி பூஜை. நம்ம பூஜைக்கு தேவையான பொருட்கள்: பஞ்சபாத்திரம், தட்டு, மணி, தூபக்கால், மனை, குத்துவிளக்கு, தீபகாரத்தை தட்டு, கற்பூரத்தை தட்டு, மஞ்சள் பொடி, குங்குமம், சந்தனம், புஷ்பமாலை, உதிரி புஷ்பம், வெற்றிலை, பாக்கு, ஊதுபத்தி, சாம்பிராணி, பஞ்சு, நல்லெண்ணெய், கற்பூரம், அக்ஷதை, வெல்லம், வாழைப்பழம், அரிசி, தேங்காய், தயிர், பால், தேன், தீப்பெட்டி, மாவிலை கொத்து, கலச சொம்பு. பூஜைக்குரிய சில பொருட்கள் கிடைக்காமல் இருந்தாலும் பரவாயில்லை, இருப்பதை வைத்து நீங்கள் பூஜை செய்யலாம் அப்படின்னு இந்த புக்கிலே போட்டிருக்கோம். விஷ்ணுவுக்கு அக்ஷதை, ஊமத்தம்பூ, எருக்கம்பூவினாலும், கணபதிக்கு, காமாட்சிக்கு அர்ச்சனை செய்யக்கூடாதான். பூஜை செய்யும் போது அந்த தேவதைக்கு வேண்டிய உபச்சாரங்களை கூறுவோம். பூஜைக்கு பிராண பிரதிஷ்டை. பூஜைக்குரிய மூர்த்தி படத்தில் அந்த தேவதையின் சக்தி தங்கும்படி செய்வதை பிராண பிரதிஷ்டை என்று பெயர். நாம் செய்யப்போகும் பூஜைக்குரிய தெய்வத்தை மந்திரம் சொல்லி மனதால் நினைத்து மனக்கண்முன் தரிசிப்பதே தியானம் எனப்படும். ஆவாகனம். ஆசனத்தில் அமர்ந்து தேவதைக்கு புஷ்பங்களாலும் ஸ்லோகம் சொல்லி மூர்த்தி மீது சேர்த்து ஆசனத்தில் அமர்த்திய பாவனை செய்தல். புது வஸ்திரங்கள் இருந்தால் அதாவது தெய்வங்களுக்கு சாற்றலாம். மந்திர புஷ்பம். வேத மந்திரங்களை கூறி புஷ்பங்களை சமர்ப்பித்தல். கற்பூர ஹாரத்தி எடுத்தல். தீபத்தை ஏற்றி பகவானுக்கு சமஸ்கிருதத்தில் அங்கங்களின் பெயர்கள்: பிராண பிரதிஷ்டை எல்லா தெய்வங்களுக்கும் போது. மகாகணபதி சங்கரக பூஜை. சுக்லாம்பரதம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத் சர்வ விக்னோபசாந்தயே. அதாவது முதல் எடுத்த உடனே இது விநாயகர் பூஜை. வக்ரதுண்டாய மககாய சூரிய கோடி சமப்பிரப அவிக்னம் குருவே தேவ சர்வகேஷு சர்வகார்யேஷு சர்வதா. ஸ்ரீ மகாகணபதி சங்கரக பூஜை. சித்தி விநாயக பூஜை. கலச பூஜை. தியானம், ஆவாகனம்.
சிவராத்திரி பூஜை, அங்க பூஜை, கோபூஜை, அதாவது சூரியனுக்குரிய அந்த ஸ்தோத்திரம் ஏகாதசி விரத பூஜை, சரஸ்வதி பூஜை, புனர்பூஜை, இப்படி நாம் ஒரு தெய்வங்களுக்கும் உண்டான பூஜையை செய்து எப்படி செய்யலாம்? எளிய முறையில் குளிச்சுட்டு காலையில் உள்ளமும் உடலும் தூய்மையாக்கி கோபூஜை என்ன இந்த இந்திர பூஜை, கோபூஜை நமக்கு என்ன பலன்? வீட்டில் அமைதி, நிம்மதி, செல்வ செழிப்பு, திருமணமாகாதவருக்கு திருமணம், படிப்பு நிறைவேறுவதற்கு. அதனால் நமக்களுடைய கஷ்டங்கள் அனைத்தும் தொடர்ந்து நாம் செய்யணும். தொடர்ந்து உங்களால் முடிஞ்சதை தான் செய்கிறோம். எந்த தெய்வமே முடியாதது இதை செய்யுங்க அதை செய்யுங்கன்னு உங்களை சொல்லவே இல்லை. அதனால் இதை நீங்கள் கட்டாயம் செய்யுங்க. எளிய முறையில் விளக்கேற்றி சுவாமிக்கு ஒரு நெய்வேத்தியம், வீட்டில் இருப்பது பால், ஏதோ ஒரு நெய்வேத்தியம் உங்களால் முடிந்தது என்ன இருக்கோ அது வைங்க. ஸ்வீட்டு ஒருத்தர் வைப்பாங்க, வீட்டில் பால் வைப்பாங்க, சாதம் வைக்கிறவங்க வடித்த உடனே சாதத்தை ரவுண்டு ஒரு கிண்ணத்தில் எடுத்து அதில் வெறும் சாதம், நெய் ஊற்றுங்க, இல்லாட்டினா சர்க்கரை போட்டு வைங்க, வாழைப்பழம் 2. இந்த மாதிரி எளிய முறையில் நாம் எளிய பூஜை எளிய முறையில் விரத முறைகள். மத்தியானம் 12 வரைக்கும் இருங்க, அதுக்கு மேலே இருக்காதீங்க. அதே மாதிரி வயதானவர்கள், கர்ப்பிணி பெண்கள், குழந்தைகள்லாம் ஏன்னா இப்போ எல்லாருக்குமே சுகர் இருக்குது. குளிச்சுட்டு தெய்வத்தை வணங்குங்க. நம்ம மனசில் தான் சுத்தமாக இருக்கணும், யாருக்கும் எந்த கெடுதலும் நினைக்காமல் இருக்கணும். அதுதான் முக்கியமே தவிர இதில் நாம் வேறு எதுவுமே முக்கியம் இல்லை. தெய்வத்துக்கு தெரியும். அதனால் நீங்கள் எளிய முறையில் விரதங்களும் பூஜைகளும் அதனுடைய பலன்கள் என்ன, நம்ம உழைக்கணும், உழைச்சாதானே ஒரு இது எல்லாமே அந்த தெய்வத்துக்கு தெரியும். அது என்ன செய்யணும், என்ன பண்ணணும், என்ன இது பண்ணணும். ஒருத்தர் குழந்தைக்காக இருப்பாங்க, ஒருத்தர் திருமணத்துக்காக இருப்பாங்க, ஒருத்தர் சொத்து, அதாவது பூர்வீக சொத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும், ஒருத்தர் வீடு வாங்கணுன்னு விட்டுருப்பாங்க, ஒருத்தர் குழந்தைங்க நல்லா படிக்கணுங்க இருக்காங்க, நோய் நொடி இல்லாமல் இருக்கணுங்கிறதுக்காங்க. ஒவ்வொருத்தரும் ஏதோ ஒரு பிரார்த்தனையை நாம் வைத்துக்கொண்டு எளிய முறையில் காலையில் எழுந்தவுடன் குளித்து உடலாலும் உள்ளத்தாலும் சுத்தம் செய்து நாம் இறை வழிபாட்டை உங்களுக்கு எந்த தெய்வம் பிடிச்சிருக்கோ முதலில் பிள்ளையார் குழந்தை நாம் வணங்கி நமது கஷ்டங்களை தீர்த்து கொள்ளும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி தூங்கி எழுந்த உடனே பெருமாள் முகத்தில் முழிச்சிருக்கோம். அதனால் தினம் ஒரு தரிசனம். அதனால் நமது கஷ்டங்கள் தீரும் என்று நம்புவோம்.
தீர்த்து என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் நன்றி. வெள்ளை தாமரையில் குண்டுமல்லி சன்னமல்லி தாமரை மலர்களிலே உன் பாத கமலங்களுக்கு சரணம். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். ரொம்ப லேட் ஆகிடுச்சு.